ஹாய் ஹலோ வெல்கம் டு பயோஸ்கூல். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்டில் ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸில் பாலினேட்டிங் ஏஜென்ட் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு கிராஸ் பாலினேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஆந்தர் இன்னொரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை ரீச் பண்ணணும். ஸோ அப்படி ரீச் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு ஏஜென்ட் வந்து தேவைப்படுவாங்க. அவங்க தான் வந்து பாலினேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறது. எப்படி நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு ஒரு வெஹிக்கல் தேவைப்படுதோ, சேம் அதே மாதிரியே ஒரு பிளேஸில் ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய அந்த போலன்கள் இன்னொரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட் வந்து தேவை. ஓகேங்களா? ஸோ அவங்கள பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஏஜென்ட் பார்த்திங்கன்னா 2 டைப்பில் இருக்காங்க. ஒன்று வந்து பயோட்டிக் ஃபேக்டர், இன்னொன்று ஏபயோட்டிக் ஃபேக்டர்னு 2 டைப்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறோம். பயோட்டிக் அப்படின்றது லிவிங் ஆர்கானிசம் ஏஜென்ட், அதாவது அனிமல்ஸ் வந்து பாலினேட்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கலாம், இன்செக்ட் வந்து பாலினேட்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கலாம், பேர்டு வந்து இந்த பாலினேட்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாமே பயோட்டிக் ஏஜென்ட். நெக்ஸ்ட் ஏபயோட்டிக் அப்படின்றது நான் லிவிங் திங்ஸ், விண்டு, வாட்டர், இவங்கெல்லாம் மூலமாக அந்த பாலினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா ஸோ அதெல்லாமே ஏபயோட்டிக் ஏஜென்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம விண்டு மூலமாக ஒரு பாலினேஷன் ஏஜென்ட், அதாவது விண்டு மூலமாக பாலினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா ஸோ அது என்ன டைப் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். விண்டு மூலமாக பாலினேஷன் நடந்துச்சுன்னா அதை வந்து அனிமோஃபில்லின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? விண்டு மூலமாக பாலினேஷன் நடந்துச்சுன்னா அது அனிமோஃபில்லி. ஓகேங்களா? ஸோ எந்த ஃப்ளவரில் விண்டு மூலமாக பாலினேஷன் நடக்குதோ அந்த ஃப்ளவரை வந்து அனிமோஃபில்லஸ் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது அந்த பிளான்ட் வந்து அனிமோஃபில்லஸ் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, ஒரு அனிமோஃபில்லஸ் பிளான்ட் அப்படின்னா அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் பெண்டுலஸ், கேட்கின் ஆர் ஸ்பைக்கின் இன்ஃப்ளோரசன்ஸ். ஒரு ஃப்ளவர் அனிமோஃபில்லஸ் ஃப்ளவர் பிளான்ட்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் பார்த்திங்கன்னா பெண்டுலஸ் டைப்பாக இருக்குது. எப்படி வந்து கிளாக்கில் பெண்டுலம் வந்து இப்படி அந்தானி இந்தானி வந்து ஆடிட்டு இருக்கு இல்லைங்களா பெண்டுலஸ், அந்த மாதிரி தான் அந்த ஃப்ளவரும் பார்த்திங்க, ஃப்ளவரில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தர், ஸ்டிக்மா இதெல்லாமே தலைகீழ் தான் இப்படி இந்தானி வந்து காற்றுல அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பெண்டுலஸ் டைப்பு அல்லது கேட்கின்னு சொல்லுவோம், ஆர் ஸ்பைக் இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் வந்து ரொம்ப எலாங்கேட்டடாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த இன்ஃப்ளோரசன்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே, ஃப்ளவர்ஸில் இருக்கக்கூடிய ஆந்தர்ஸு அல்லது ஸ்டிக்மா வந்து நீளமாக வந்து எல்லாம் விசிபிளாக கண்ணுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் வந்து நீளமாக இருக்கும். இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது அந்த நடு மைய அச்சு. ஓகேங்களா? இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இப்படி பஞ்சாக இருக்கும். அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒரே ஒரு ஆக்சிஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறது. பீரியன்ட் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கலாம் அல்லது ரெடியூஸ் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? பீரியன்ட் ஏன் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீரியன்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆந்தர்ஸ் வந்து வெளியில் விசிபிளாக தெரியாது. இப்போ விண்டு மூலமாக அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து பறந்து வரும்போது பீரியன்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பீரியன்ட் வந்து தடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அப்போ பீரியன்ட் இல்லை அப்படின்னா ஈஸியாக அனிமோஃபில்லஸ் பிளான்ட்டில் வந்து பாலினேஷன் வந்து நடந்துடும். ஓகேங்களா? பீரியன்ட் அப்படின்றது கேலிக்ஸும் செப்பலும் வந்து 2 ஃபியூஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பீரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பீரியன்ட் அப்படின்றது கேலிக்ஸும் கொரலாவும் ஜாயிண்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா பீரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் மோனோகாட்டில் வந்து பீரியன்ட் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் ஆர் ஸ்மால் கலர்லெஸ், நாட் சென்டர், டு நாட் செக்ரீட் நெக்டார். ஃப்ளவர்ஸ் எல்லாமே குட்டியாக தான் இருக்கும், கலர்லெஸ், இது வந்து ஸ்மெல்லே தேவையில்லை. ஓகேங்களா? நெக்டாரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து விண்டு மூலமாக தான் பாலினேஷன் நடக்குது. இப்போ இன்கேஸ் வந்து அதில் நெக்டார் இருந்துச்சு அப்படின்னா ஹனி இந்த மாதிரியான இன்செக்ட்ஸ் வந்து அதை தேடி வரும். சென்டடாக இருந்துச்சுனாலும் அந்த வாசத்தை வந்து முகர்ந்துட்டு இன்செக்ட்ஸோ அல்லது பேர்ட்ஸோ வந்து அதை ஸ்மெல் பண்ணிட்டு வரலாம். ஆனால் இந்த பிளான்ட்டில் வந்து அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸில் விண்டு மூலமாக வந்து பாலினேஷன் வந்து மேக்ஸிமம் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்டேமன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், நியூமரஸ். ஃபிலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், எக்ஸர்டட் அண்ட் வெர்சடைல். ஓகேங்களா? ஸ்டேமன்ஸ் ரொம்ப நீளமாக இருந்துச்சு அப்படின்னா காற்றுல அது வந்து ஆடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய குட்டி போலன் கிரெயின்ஸ் வந்து பறந்துட்டு போகும். சரிங்களா? அப்படி இப்போ நிறையா ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, காற்றுல வந்து பறக்கிற எல்லா
போலன் கிரெயின்ஸும் போய் கரெக்டான ஸ்டிக்மாவை ரீச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா வேஸ்டேஜ் வந்து நிறைய ஆகும் இல்லைங்களா? ஸோ வேஸ்டேஜ் நிறையா இருக்கனால அந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டேமன்ஸ் வந்து எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா நீளமாக கண்ணுக்கு நல்லா ஈஸியாக விசிபிள் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆந்தஸ் ப்ரொடியூஸ் எனாமரஸ் குவான்டிட்டி ஆஃப் போலன் கிரெயின்ஸ். ஸ்டேமன் அதை முன்னே நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆந்தஸ் வந்து எப்பயுமே அதிகமான குவான்டிட்டியில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் போலன் கிரெயின்ஸை. நெக்ஸ்ட்டு பர்ஸ்ட் வயலண்ட்லி அண்ட் ரிலீஸ் த போலன். ஸோ எப்பயுமே வந்து வயலண்ட்டாக வந்து பர்ஸ்ட் ஆகும். அந்த ஸ்டேமனில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து நல்லா வயலண்ட்டாக வந்து பர்ஸ்ட் ஆகும். பர்ஸ்ட் ஆனால் மட்டும்தான் அது என்ன ஆகும், டக்குன்னு அந்த வெடிக்கிற அந்த ஃபோர்ஸில் எல்லா இடத்துலையும் பரவலாக போய் விழுகும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யூட்ரிகா. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிக்மா பார்த்திங்கன்னா ரொம்ப லார்ஜாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது இதை ஆந்தஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்டிக்மா வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி பிரான்ச்சாக இருக்கும், ஃபெதரியாக இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து அந்த விண்டு மூலமாக ட்ராவல் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த போலன் கிரெயின்ஸை ஈஸியாக வந்து கேட்ச் பண்ண முடியும். அதே மாதிரி பிரான்ச்சஸாக இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல போய் அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து உட்காரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபெதரியாக இருந்துச்சு அப்படின்னா கேட்ச் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். Next, plant produce the flowers before the new leaves appear to avoid hindrance of leaves. இப்போது அந்த அனிமோஃபில்லஸ் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லீவ்ஸ் எல்லாமே வந்து நெருக்கமாக இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த நெருக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்கு இடையில உருவாகக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸில் பாலினேஷன் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நடுவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த காற்று அடிக்கும்போது போலன் கிரெயின்ஸ் வந்து வெளியே போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் எப்பயுமே வந்து லீவ்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாமல் தான் இந்த பிளான்ட்ஸில் வந்து இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அனிமோஃபில்லிக்கான ஒன் எக்ஸாம்பிள் பாலினேஷன் இன் மெய்ஸு. மெய்ஸினுடைய பொட்டானிக்கல் நேம் ஜியா மெய்ஸ். ஓகேங்களா? ஓகே, மெய்ஸ் பார்த்திங்கன்னா மொனீஷியஸ் பிளான்ட். மொனீஷியஸ் அப்படின்றது மேல் அண்ட் ஃபீமேல் பிளான்ட் வந்து சேம் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் ப்ரெசன்ட் இன் த சேம் பிளான்ட். அதை தான் நம்ம வந்து இது மொனீஷியஸ் டைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? யூனிசெக்ஷுவல் அப்படின்றது ரெண்டும் தனித்தனி ஃப்ளவர்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? மேல் ஃப்ளவர் தனியாகவும் ஃபீமேல் ஃப்ளவர் தனியாகவும் பட் ப்ரெசன்ட் இன் த சேம் பிளான்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் மொனீஷியஸ் யூனிசெக்ஷுவல். மெய்ஸ் எப்பயுமே மெய்ஸு மொனீஷியஸு யூனிசெக்ஷுவல் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அதில் இருக்கக்கூடிய மேல் இன்ஃப்ளாரசன்ஸ் பார்த்திங்கன்னா டேசல்னு சொல்லுவோம். மெயின்லி இன்ஃப்ளாரசன்ஸஸ் டேசல்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மெய்ஸ் பிளான்ட்டில் இந்த டேசல் வந்து எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா டெர்மினல் பொசிஷனில் இருக்கும். டெர்மினல்ன்றது அந்த நுனி பகுதியில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸை காப்னு சொல்லுவோம். இது எப்பயுமே ஒரு பிளான்ட்னுடைய லோயர் போர்ஷனில். ஓகேங்களா? லோயர் போர்ஷனில் இந்த காப் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த மேல் இன்ஃப்ளாரசன்ஸில் டேசல் இருக்குங்களா, டேசலில் போலன் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், நியூமரஸாக இருக்கும், ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஜென்டிலான ப்ரீஸ் வந்துச்சுன்னா அதால் என்ன பண்ண முடியாது, விண்டில் கேரி பண்ண முடியாது. எப்பயுமே வந்து ஃபாஸ்ட்டாக விண்டு வருது இல்லைங்களா, அதில் மட்டும்தான் இந்த மெய்ஸ்னுடைய போலன் கிரெயினை வந்து கேரி பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபீமேலினுடைய ஸ்டிக்மா 23 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கும். ஓகேங்களா? அது எப்பயுமே வந்து லீவ்ஸை விட்டு தள்ளி நீளமாக அதனுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னா லீவ்ஸை விட்டு தள்ளி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அந்த மெய்ஸ்னுடைய போலன் கிரெயின்ஸ் வந்து நல்லா விண்டு வரும் பொழுது அதுலேருந்து பறந்து கீழே வரும் இல்லைங்களா, கீழே விழுகும்போது டக்குன்னு வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபீமேலினுடைய ஸ்டிக்மானுடைய லென்த்து ரொம்ப நீளமாக இருக்கும். லீஃபை விட நல்லா நீளமாக வளர்ந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மெய்ஸ் பிளான்ட்டு. மேலே வந்து டெர்மினல் பொசிஷனில் மேல் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்குது. இதை தான் நம்ம டேசல்னு சொல்லுவோம். இங்கே கீழே இது இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸ். அந்த சோளக்கருது நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த சோளக்கருது பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸ். அந்த சோளக்கருதில் முடியெல்லாம் நிறையா இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து ஸ்டிக்மா. பாருங்கள், ஹேரி ஸ்ட்ரக்சராக இருக்கும். சரிங்களா? இங்கே என்லார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹேரி ஸ்ட்ரக்சரில் தான் இந்த காற்றை விண்டு வரும் பொழுது இந்த மேல் இன்ஃப்ளாரசன்ஸில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து அப்படியே பறந்து கீழே விழுகும். வெயிட்டு தாங்காமல் அப்படியே கீழே வந்து விழுகும். கீழே விழுகும்போது கரெக்டாக இந்த ஸ்டிக்மா இருக்கு இல்லைங்களா, இந்த ஹேரி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கேட்ச் ஆகிடும். கீழே பாருங்கள் இருக்குது, அது அப்படியே கீழே விழும்போது அப்படியே கேட்ச் பண்ணிடும். கேட்ச் பண்ணோன்னா பாலினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பாலினேட்டிங் ஏஜென்ட்டில் விண்டு மூலமாக எப்படி வந்து பாலினேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.